இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் நிகழ்வாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும்
அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 530வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்சொல் தொகுப்பில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பிற்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் இலக்கிய வெள்ளியாக நமது அவை மலர்கின்றது. இலக்கியத்தில் செழுமை மிக்க ஆளுமைகள் நமது தளத்தில் பங்கேற்று நம்மிடையே ஒவ்வொரு வெள்ளிதோறும் சிறப்புரை வழங்கி வருகின்றார்கள். அவ்வரிசையில் இன்று நம்மிடையே கவிஞர் சி. பாஸ்கர் அவர்கள் சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார். நமது தளத்தில் முதன் முறையாக சிறப்புரையாற்ற இணைந்திருக்கும் அன்பு சகோதரர் அவர்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பு சகோதரர் அவர்கள் வேதியியல் துறையில் பட்டம் பெற்றவராக, வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி வாயிலாக பட்டம் பெற்றவராக, தற்பொழுது கூடுவாஞ்சேரி அருகிலுள்ள வித்யா மந்திர் என்ற பள்ளியில் வேதியியல் துறை ஆசிரியராக மாணவ செல்வங்களுக்கு பாடம் எடுத்து வருகின்றார். தமது பள்ளி மற்றும் கல்லூரி காலங்கள் முதலாகவே இலக்கியத்தின் மீது பேரார்வம் கொண்டவராக இதுவரை 3 படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளார். செழுமையான கருத்துக்களையும் ஒரு வித்தியாசமான சிந்திக்கும் ஆற்றலையும் தம்மிடையே நிறைய கொண்ட அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார். அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பின் நேசிப்பு துணை கொண்டு நமது வாழ்வியல் வழிகளை வளப்படுத்துவோம். இன்னும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை செம்மைப்படுத்துவோம். நன்றி. தமிழ் மொழிப்பசி அற்றவனுக்கு மருந்து, மொழிப்பசியுற்றவனுக்கு விருந்து. விதிப்படி நீ அகரம் படி, ழகரம் படி, சிகரம் தொட தமிழே உனக்கு ஏணிப்படி. தமிழ் நூல்களை கீழே குனிந்து படி, தன்னம்பிக்கையை மேலே எழச் செய்யும், அறியாமையை கீழே விழச் செய்யும். கற்க கசடற தமிழை கற்றபின் நிற்க அதற்குத்தக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சாதிப்போம், சரித்திரம் படைப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து
இரு செவிகளுக்கும் 6 நாட்களுக்கு அறுசுவை விருந்து படைக்கும் அன்பு நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துகள். 530வது தொடர் சொல் அரங்க நிகழ்வில் பங்கேற்று கவியுரை ஆற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. செல் அரங்கமாக இருக்கும் இல்லங்களை வாசிப்பின் துணையுடன் சொல் அரங்கமாக மாற்றும் புதிய முயற்சி இது. செல் அரங்கமாக இருக்கும் இல்லங்களை வாசிப்பின் துணையுடன் சொல் அரங்கமாக மாற்றும் புதிய முயற்சி இது. ஒரு ஆசிரியராக வாசிப்பை நேசிப்போம் எனக்கு ஏற்ற தலைப்பு. ஒரு ஆசிரியராக வாசிப்பை நேசிப்போம் எனக்கு ஏற்ற தலைப்பு. இளைய தலைமுறையை ஏற்றம் பெற வைக்கும் தலைப்பு. மழலை பருவத்தில் நமக்கு வாசிப்பை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் இருவர், அம்மாவும் அப்பாவும். மழலை பருவத்தில் நமக்கு வாசிப்பை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அம்மாவும் அப்பாவும். அவர்களை பற்றிய கவிதைகளுடன் நினைவுகளுடன் தொடங்குகிறேன் எனது கவியுரையை. நேற்றைய ஆனந்த விகடன் சொல்வனம் இதழில் வெளியான கவிதை இது. சாப்பிடாமல் உறங்கச் செல்லும் நாள்களில் எப்படியோ அதை தெரிந்து கொண்டு வந்து விடுகிறாள் கனவில் இறந்து போன அம்மா. சாப்பிடாமல் உறங்கச் செல்லும் நாள்களில் எப்படியோ அதை தெரிந்து கொண்டு வந்து விடுகிறாள் கனவில் இறந்து போன அம்மா. அனிச்சம் மின் இதழில் வெளியான கவிதை இது. ஆனந்த விகடன் புகழ் ஓவியர் அரஸ் அவர்கள் இந்த கவிதைக்கு ஏற்ற படம் ஒன்றையும் வரைந்திருந்தார். இறக்கும் வரை மரக்கன்றுகள் நட்டு கொண்டிருந்த அப்பாவை புதைத்த இடத்தை சில நாள் கழித்து சென்று பார்க்கிறேன். அங்கும் முளைத்திருக்கிறது ஒரு மரக்கன்று. இறக்கும் வரை மரக்கன்றுகள் நட்டு கொண்டிருந்த அப்பாவை புதைத்த இடத்தை சில நாள் கழித்து சென்று பார்க்கிறேன். அங்கும் முளைத்திருக்கிறது ஒரு மரக்கன்று. எழுத்தாளராக, கவிஞராக, பேச்சாளராக, ஆசிரியராக என்னை மாற்றியது வாசிப்பு. பள்ளி செல்லும் முன்னே எனக்கு வாசிப்பை அறிமுகப்படுத்தியவர் எனது தந்தை திரு KS வாசன் அவர்கள். எனது கையில் புத்தகத்தை கொடுத்தவர் அவர்தான். என் முதல் ஆசானும் அவர்தான். நான் வாசித்த முதல் புத்தகம் திருக்குறள். அனைவரையும் உயர்த்தும் புத்தகம் திருக்குறள். புத்தகங்களில் உயர்ந்து நிற்பதும் திருக்குறள். திருக்குறள் ஈரடி, என்றென்றும் இது நமது வேரடி. திருக்குறள் வாழ்வின் வலி நிவாரண மொழி. திருக்குறள் வாழ்க்கையின் அறிஞர் பொருள். திருக்குறள் தலைமுறை தாண்டியும் மாறாத வாழ்க்கை பாடத்திட்டம். திருக்குறள் அறத்தை சொல்லிக் கொடுத்து, பொருளை அள்ளி கொடுத்து, இன்பத்தை இதயத்திற்கு கொடுக்கும் பல்சுவை பாடநூல். நோன்பு கடைபிடித்தால் உடலுக்கு வலிமை. நோன்பு கடைபிடித்தால் உடலுக்கு வலிமை. திருக்குறள் சொல்லும் மாண்பு கடைபிடித்தால் வாழ்க்கைக்கு வலிமை. திருக்குறள் சாதி நூல் அல்ல, அனைவரும் தினமும் வாசிக்க வேண்டிய நீதி நூல். ஒரு மனிதனால் ஈரடியில் முப்பாலில் 4 வேதங்களும் வியக்கும் வகையில் 5 நிலங்களும் ரசிக்கும்படி அறுசுவையுடன் 7 சீர்கொண்டு 8 திக்கும் ஒலிக்கும் வகையில் 9 இயல்கள் கொண்டு 10 குறள்கள் ஒரு அதிகாரத்திற்கென படைக்கப்பட்ட வாழ்வியல் நூல் திருக்குறள். திருக்குறளை தினமும் படி. இன்று விரல் பிடித்து நடக்கும் குழந்தை நாளை உன்னை பார்த்து குறள் படித்து நடக்கும். திருக்குறளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். குறள் சொல்லும் பொருளை எந்நாளும் மறக்க வேண்டாம். தினமும் திருக்குறள் படி. உனது உமிழ்நீரும் தமிழ் நீராய் சுரக்கும். உன்னுள் உற்சாகம் புதிதாய் பிறக்கும். மதிப்பெண்ணுக்காக மனப்பாடம் செய்ய திருக்குறள் வீட்டுப்பாடம் அல்ல. மதிப்பெண்ணுக்காக மனப்பாடம் செய்ய திருக்குறள் வீட்டுப்பாடம் அல்ல, அது வாழ்க்கை பாடம். திருக்குறளில் இருப்பது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆய்த எழுத்து. திருக்குறளை தினமும் வாசித்தால் மாறும் உன் தலையெழுத்து. எல்லா நூல்களையும் வாசி, உன் அறிவு பெருகும். திருக்குறளை தினமும் வாசி,
உன் ஆயுள் நீளும். வாழ்க்கை பிறகும் வாழும்போதும் திருக்குறள். வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் திருக்குறள். கற்க கசடற திருக்குறளை கற்றபின் நிற்க அதற்குத் தக. நான் வாசித்த முதல் நூலான திருக்குறள் பற்றி எழுதிய கவிதை இது. உங்களுக்காக வாசித்து காட்டியதில் பெருமகிழ்ச்சி எனக்கு. வாசிப்பு சொல் அல்ல, செயல். வாசிப்பு ஆத்மாவுக்கான உணவு. வாசிப்பு உயிரை நீட்டிக்கும் உன்னதம். வாழ்நாள் முழுவதும் வாடாமல் வசந்தத்தை தரும் ஒரே பூ வாசிப்பு. வாழ்நாள் முழுவதும் வாடாமல் வசந்தத்தை தரும் ஒரே பூ வாசிப்பு. பாகுபாடின்றி அனைவரும் சூடிக்கொள்ள வேண்டிய அறிவு பூ வாசிப்பு. பாகுபாடின்றி அனைவரும் சூடிக்கொள்ள வேண்டிய அறிவு பூ வாசிப்பு. வாசிப்பு எழுத்துகளுடன் உதடுகள் வைத்து கொள்ளும் அறிவு கூட்டணி. எழுத்துகளுடன் உதடுகள் வைத்து கொள்ளும் அறிவு கூட்டணி. அறிவு பசிக்கு அறுசுவை உணவு வாசிப்பு. அறிவு பசிக்கு அறுசுவை உணவு வாசிப்பு. கீழே இருப்பவனை மேலே உயர்த்தும் ஏணி வாசிப்பு. கீழே இருப்பவனை மேலே உயர்த்தும் ஏணி வாசிப்பு. பூரிப்பு உடலை பலப்படுத்தும். வாசிப்பு மனதை பலப்படுத்தும். நல்லறிவு பெற நாளிதழ்கள் வாசிப்போம். வார்த்தை திறன் வளர வார இதழ்கள் வாசிப்போம். திகட்டாத இன்பம் பெற திங்கள் இதழ்கள் வாசிப்போம். ஒருமுகப்படுத்திய மனதுடன் இரு கண்கள் திறந்து திரிகடுகத்தையும் நாலடியாரையும் ஐம்பெரும் காப்பியங்களையும் 6 பொருள் தரும் ஏலாதியையும் 7 வள்ளல்கள் பற்றியும் 8 தொகை நூல்களையும் 9 இயல் வள்ளுவத்தையும் 10 பாட்டு படைப்புகளையும் நாள்தோறும் நேசித்து வாசிப்போம். வாசித்து நேசிப்போம். வாசிப்பை பற்றி நம் அறிஞர்கள் பல பேர் பல பொன்மொழிகளை சொல்லியிருக்கிறார்கள். வாசிக்க விரும்புபவர்கள் வாசிக்க தொடங்கும் முன் நம் முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சற்றே திரும்பி பார்ப்போம். ஆபிரகாம் லிங்கன் வாசிப்பை பற்றி இப்படி சொல்கிறார்: நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்கிறார். ஜூலியஸ் சீசர் 1000 புத்தகங்களை வாசித்த ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்கிறார். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல விரும்புகிறாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்கிறார் டெஸ்கார்டஸ். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு என்கிறார் இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்று பேசுகிறார் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்று கூறியவர் லெனின். உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கர் வைல்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்கிறார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்கிறார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். பழங்காலத்தில் மகா புருஷர்களை நேரில் தரிசித்து அவர்களுடன் உரையாட வேண்டுமா? நூலகத்துக்கு செல் என்கிறார் மாசேதுங். ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான், வாசகன் அதனை முடித்து வைக்கிறான். இப்படி கூறியவர் சாமுவேல் ஜான்சன் அவர்கள். இன்னும் பல அறிஞர்கள் புத்தகங்கள் பற்றியும் வாசிப்பை பற்றியும் பல வழிகளில் கூறியிருக்கிறார்கள். வாசிப்பு என்பதும் நம் நினைவுக்கு வருவது புத்தகங்கள். புத்தகங்கள் வழியேதான் நமது வாசிப்பை தொடங்க முடியும். புத்தகம் பேசினால் எப்படி இருக்கும் என்பதை
உங்களுக்கு ஒரு கவிதையாக தர விரும்புகிறேன். புத்தகம் பேசினால் எப்படி இருக்கும்? இது ஒரு கற்பனை கவிதை. புத்தகம் பேசினால் வாசகர்களுக்கு வரவேற்பு மடல் வாசிக்கும், படைப்பாளர்களுக்கு பாராட்டு கடிதம் கொடுக்கும், ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆவார்கள், மாணவர்கள் துள்ளி குதிக்கும் மான் அவர்கள் ஆவார்கள். தனிமையில் இருப்பவன் பேசிக்கொள்ள பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்கும். சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை குறையும், நண்பர்களின் எண்ணிக்கை கூடும். புரியாத வார்த்தைகளை புரியும்படி விளக்கும், அறிவிலி வார்த்தையை அகராதியிலிருந்து விளக்கும். படிப்பவனை வாழ்க என்று சொல்லி உச்சரிக்கும், கிழிப்பவனை கடுமையாக எச்சரிக்கும். படிக்காதவனை புரட்டி எடுக்கும், படிப்பது போல் நடிப்பவனை விரட்டி அடிக்கும். புத்தகம் பேசினால் மாணவன் தேர்வின் அச்சம் விடுவான், அறிவின் உச்சம் தொடுவான். அனைத்து கேள்விகளுக்கும் விடை தருவான், முழு மதிப்பெண்ணோடு விடை பெறுவான். புத்தகம் பேசினால் அனைத்து கேள்விகளுக்கும் விடை தருவான், முழு மதிப்பெண்ணோடு விடை பெறுவான். புத்தகம் பேசினால் நூலகங்களில் சத்தம் கேட்கும், புத்தகம் பேசினால் நூலகங்களில் சத்தம் கேட்கும், காதல் புத்தகங்கள் முத்தம் கேட்கும். நகைச்சுவை புத்தகங்களில் சீப்பொலி கேட்கும், புது புது அர்த்தங்களில் புன்னகை பூக்கும். புத்தகம் பேசினால் சண்டை நாடுகள் சமாதானமாகும், புத்தகம் பேசினால் சண்டை நாடுகள் சமாதானமாகும், அகிலம் அன்பால் அழகாகும். புத்தகம் பேசினால் சண்டை நாடுகள் சமாதானமாகும், அகிலம் அன்பால் அழகாகும். என்னுடைய பள்ளி பருவத்தில் என்னுடைய புத்தக வாசிப்பை அதிகப்படுத்தியவர், அறிமுகப்படுத்தியவர் என் தந்தை என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். பள்ளி செல்லும் முன்னே எனக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தியவர் என் தந்தை. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியதல்லப்பாடி என்னும் கிராமம் என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய பள்ளி படிப்பு 10ஆம் வகுப்பு வரை அந்த கிராமத்தில்தான். அரசு தொடக்கப் பள்ளியிலும் அரசினர் உயர்நிலைப் பள்ளியிலும் அரங்கேறியது. படிக்கும் காலத்திலேயே நாளிதழ்கள் வாசிக்கும் பழக்கத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் எனது தந்தை. எனது தந்தை தையல் தொழிலாளி மற்றும் உணவகமும் நடத்தியவர். அதனால் தினமும் எங்கள் இல்லத்திற்கு நாளிதழ்கள் வழக்கமாக வருவதுண்டு. தினமும் நாளிதழ்கள் வந்தவுடன் நான் மற்றும் எனது சகோதரிகள் அனைவரும் ஒன்று கூடி நாளிதழ்களின் பக்கங்களை வரிவிடாமல் வாசிக்க வேண்டும் என்பது எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லும் வேலை. அதை நாங்கள் அனைவரும் ஆர்வத்துடனே தினமும் தொடர்ந்து செய்து வந்தோம். அப்படி தொடங்கியதுதான் என்னுடைய வாசிப்பு பழக்கம். பள்ளியில் இறைவணக்கத்தின் போதும் செய்திகள் வாசிப்பது எங்களில் ஒருவராகத்தான் பெரும்பாலும் இருப்போம். நாளிதழ் வந்தவுடன் ஆளுக்கு ஒரு பக்கங்களை எடுத்து படிப்போம். எங்களுக்குள் செய்திகளை பரிமாறிக்கொள்வோம். பிறகு வாசிக்க வேண்டிய செய்திகளை வரிசைப்படி எழுதி கொண்டு அப்பாவிடம் வாசித்து காட்டி நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். இப்படியாக பள்ளி பருவத்தில் எங்களின் வாசிப்பு இனிமையாக இருந்தது. அதற்கு துணை நின்றது எங்களின் பெற்றோரும் நாளிதழ்களும். விடுமுறை நாட்களிலும் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் எங்கள் அனைவருக்குமே இருந்தது. குறிப்பாக திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் நூல்களை விடுமுறை நாட்களில் வாசித்து எழுதி பார்க்கும் பழக்கத்தையும் எங்களிடையே அறிமுகப்படுத்தியவர் எங்களின் பெற்றோர்கள். 12ஆம் வகுப்பு வரை நாளிதழ்கள், சிற்றிதழ்கள், வார இதழ்களை வாசித்து எங்களின் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தி கொண்ட நான் என்னுடைய மேல்நிலை கல்வியை முடித்துவிட்டு
கல்லூரி கல்வி பயில வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தேன். அங்கு நான் வேதியியலில் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்று திரும்பினேன். 97இல் தொடங்கிய எனது கல்லூரி கல்வி பயணம் 2003இல் அந்த கல்லூரியில் முடிவு உற்றது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வேதியியலை முதன்மை பாடமாக எடுத்து படித்தாலும் இளமையிலிருந்து வாசிப்பு பழக்கத்தை அறிமுகப்படுத்திய என் தந்தை கூறியது போல நான் தினமும் நூலகத்திற்கு செல்லும் வழக்கம் இருந்தது. பயிலும் காலத்தில் 12ஆம் வகுப்பு வரை பெரிதாக நான் பயின்ற அரசு பள்ளியில் நூலக வசதிகள் ஏதும் இல்லை. நாளிதழ்கள், சிற்றிதழ்கள் மட்டுமே படித்து வளர்ந்த நாங்கள் பெரிதாக புத்தக அறிமுகங்கள் நூலகங்கள் வழியாக எதுவும் கிடைக்கப் பெறவில்லை. ஆனால் அத்தனைக்கும் சேர்த்து எங்கள் கல்லூரியில் பிரம்மாண்ட நூலகம் ஒன்று இருந்தது. வேதியியல் பாடம் படித்து இடைவேளை நேரத்தில் தமிழ் துறைக்கு சென்று ஆசிரியர்களிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டு என்னுடைய தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்தியவன் நான். நூலகங்களுக்கு சென்று வாசிக்க வேண்டிய நூல்களை குறிப்பெடுத்து கொண்டு அந்த நூல்களை தேடி எடுத்து நூலகரிடம் அனுமதி பெற்று வீட்டிற்கு வாங்கி வந்து புத்தகங்களை வாசித்து என்னுடைய வாசிப்பை விரிவு செய்து கொண்டேன். அப்படி எனக்கு அறிமுகமான பல கவிஞர்கள் வழியாகத்தான் அவர்களின் அனுபவத்தை பயிற்சியாக பெற்றுக்கொண்டு இன்று என்னால் கவிதைகளை எழுத முடிகிறது. எனது கல்லூரி காலத்தில் நான் வேதியியல் துறையில் இருந்ததை விட தமிழ் துறை பேராசிரியர்களுடன் தான் அதிக நேரத்தை செலவழித்திருக்கிறேன். காரணம், வாசிப்பின் மீது கொண்ட ஆர்வம். எனது கல்லூரி காலத்தில் நான் முத்தமிழ் மன்ற மாணவர் பேரவை செயலாளராக பணியாற்றியிருக்கிறேன். கல்லூரி மாணவர் பேரவை தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறேன். எங்கள் கல்லூரியில் நடக்கும் முத்தமிழ் விழா மாநில அளவில் புகழ்பெற்ற ஒன்று. கலைஞர் முதல் வைரமுத்து தொடங்கி மேத்தா, பழனி பாரதி, அனைத்து பெரியார்தாசன், அனைத்து தமிழ் சான்றோர்களும் எங்கள் கல்லூரியின் முத்தமிழ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருடந்தோறும் வருவது உண்டு. அவர்களின் பேச்சு என்னை போன்ற தமிழார்வம் கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பெரும் ஊக்கமாக இருக்கும். அவர்களின் புத்தகங்களும் விழா மேடையில் வெளியிடுவார்கள். நிகழ்வு முடிந்த பிறகு வாசலில் விற்பனை செய்வார்கள். அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அவர்களிடம், நூல் ஆசிரியர்களிடம் நினைவொப்பம் வாங்க வரிசையில் நின்று பல முக்கிய பிரமுகர்களிடம் வாங்கியிருக்கிறேன். அப்போதெல்லாம் நமக்கு தோன்றும், நாமும் நல்ல நூல்களை வாசித்து இவர்களை போன்று நூல்களை வெளியிட வேண்டும் என்கிற எண்ணத்தை அந்த நாள் எனக்கு அறிவித்தது. அந்த எண்ணத்துடன் தான் என்னுடைய வாசிப்பு பழக்கத்தை நான் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தேன். மாணவர் பேரவை தலைவராக பணியாற்றிய காலத்தில் கல்லூரி விழாக்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை வரவேற்று முதல்வரின் அறைக்கு அழைத்து செல்வது, அவர்களின் பயணத்தில் உடன் இருப்பது, அவர்களுடன் உரையாடுவது போன்ற சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தது. அப்படி அவர்களுடன் உரையாடும் போதுதான் என்னுள்ளும் விதைக்கத் தொடங்கியது, நாமும் புத்தகங்களை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை தூண்டியது. என்னை போன்ற பல மாணவர்கள் எங்கள் கல்லூரியில் வாசிப்பு பழக்கத்தை அதிகம் கொண்டிருந்தனர். இத்தகைய சிறப்பு விருந்தினர்களின் வருகை எங்கள் கல்லூரியில் நடைபெற்ற விழாக்களால் அனைத்து மாணவர்களுமே கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருந்தனர். எங்கள் கல்லூரியில் மாணவர் கவியரங்கங்களும் நடத்தப்படுவது உண்டு. மறைந்த கவிஞர் முத்துக்குமார், கவிஞர் மனுஷபுத்திரன் ஆகியோர்கள் நாங்கள் பயிலும் காலத்தில் எங்களுக்கு கவிதை பயிற்சி வகுப்புகளையும் எடுத்திருக்கிறார்கள். வாசிப்பை எப்படி முன்னெடுக்க வேண்டும், மாணவன் தொடர்ந்து வாசிக்க வேண்டும், வாசித்ததை எழுத வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தியவர்கள் எங்கள் கல்லூரிக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களும் எங்கள் கல்லூரி பேராசிரியர்களும்.
அப்படி பல கவியரங்கங்களில் கலந்து கொண்ட பின்புதான் நானும் கவிதைகளை எழுதத் தொடங்கினேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நான் கல்லூரியில் பயின்ற காலத்தில் எங்கள் கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்தார். நான் பயின்ற காலத்தில் கவிமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் தமிழ் துறையின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். அப்துல் காதர் அவர்களின் தலைமையில் முத்தமிழ் விழா 3 நாட்கள் நடக்கும். இயல் தமிழுக்கு ஒரு நாள், இசை தமிழுக்கு ஒரு நாள், நாடக தமிழுக்கு ஒரு நாள் என இந்த 3 நாட்களிலும் தமிழகத்தில் இருந்து பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் எங்கள் கல்லூரிக்கு படையெடுத்து வருவார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பணியாற்றிய கல்லூரி என்பதால் கலைஞர் அவர்கள் வருகை புரிந்தால் 2 நாட்கள் தங்கியிருந்து விழாவினை சிறப்பாக முடித்து கொடுத்து செல்வார். மாணவர் கவியரங்கங்களும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் நானும் வாசித்து இருக்கிறேன். இத்தகைய அறிஞர் பெருமக்களின் சந்திப்புகள் என்னை மேலும் வாசிக்க தூண்டியது. அனைத்து புத்தகங்களையும் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை எனக்கும் என்னை போன்ற மாணவர்களுக்கும் அந்த கல்லூரி சூழல் ஏற்படுத்தி கொடுத்தது. அனைவரும் சொல்வது ஒன்றுதான், நீங்கள் படித்து கொண்டே இருக்கக்கூடாது, படைக்க வேண்டும், படைத்து கொண்டே இருக்கக்கூடாது, படிக்க வேண்டும். வாசிப்பு அகலப்படுத்தப்படும்போது படிப்பும் இருக்க வேண்டும், படைப்பும் இருக்க வேண்டும். படிப்பும் படைப்பும் சம விகிதத்தில் இருக்க வேண்டும் என்று பலர் கூறுவர். அது உண்மைதான். நாம் என்ன படித்தோம், எப்படி படித்தோம் என்பதை புரிந்து கொண்டு நமது மொழியில் நமது அனுபவத்தை பெற்று நாமும் புதிய படைப்பாளியாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை என்னுள் விதைத்தது எனது கல்லூரி. அதன் அடிப்படையில்தான் நான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பிறகு வாசிப்பு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டு சென்னைக்கு குடிபெயர்ந்ததும் நாமும் மற்றவர்களைப் போல கவிதை நூல்களை வெளியிட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் முதலில் என்னுடைய தலைப்பிரசவம் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை நூலினை வெளியிட்டேன். வாழ்வியல் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எழுதிய கவிதைகளின் தொகுப்பு அது. புது கவிதைகள் அடங்கிய தொகுப்பு அது. வாசித்த நூல்களின் அனுபவங்கள், சுற்றி நிகழ்ந்த நிகழ்வுகள், குடும்பச் சூழல், பள்ளி பருவம், இளமை காலம், நண்பர்கள் வட்டம், உறவுகள் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு எழுதிய முதல் படைப்புதான் தலைப்பிரசவம். அந்த நூலுக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியிருப்பார். இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் அணிந்துரையும் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வாழ்த்துரை கொடுத்திருப்பார். எனது பேராசிரியர் கவிமாமணி அப்துல் காதர் அவர்கள் அணிந்துரை எழுதி அந்த நூலினை திருவல்லிக்கேணி பாரதி இல்லத்தில் 2008ஆம் ஆண்டு வெளியிட நூலின் முதல் பிரதியை வைரமுத்து அவர்களின் இளவல் கபிலன் வைரமுத்து அவர்கள் பெற்றுக்கொண்டார். இப்படியாக என்னுடைய வாசிப்பு பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து வாசிப்பின் மீது ஆர்வம் கொண்ட நான் பள்ளி ஆசிரியராக பணியில் சேர்ந்த பிறகு என்னுடைய வாசிப்பு பழக்கம் மாணவர்களுக்கும் சென்று சேர வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு நம்மால் முடிந்த வாசிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மாணவர்களுக்கும் என்னுடைய அனுபவங்களை கூறுவேன். அவர்களையும் புத்தகங்களை பெயரை சொல்லி வாசிக்க சொல்லுவேன். புத்தக கண்காட்சிக்கு சென்று வாருங்கள் என்று அன்பு அழைப்பு விடுப்பேன். அப்படி சென்று மாணவர்கள் இன்று கவிதை எழுதி அவர்களும் கவிஞர்களாக பரிணமித்து வருகிறார்கள் என்பது நான் கண்ட கூடுதல் சிறப்பு. இப்படியாக முதல் தொகுப்பை வெளியிட்ட நான் அடுத்தடுத்து படைப்புகளை வெளியிட வேண்டும் என்ற நோக்கில் என்னுடைய வாசிப்பு தளத்தை பல அறிஞர்களின் உதவியுடன், புத்தகங்களின் துணையுடன் வாசிப்பு பழக்கத்தை அதிகரித்து கொண்டேன். பல இலக்கிய விழாக்களில் பங்கு பெறுவது, அவர்கள் சொல்வதை கேட்பது, குறிப்பெடுத்து கொள்வது, எத்தகைய புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது, அத்தகைய புத்தகங்களை தேடி வாசித்து நம்மை நாம் வளர்த்து கொள்வது என்கிற நோக்கத்தில் எனது இலக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் தமிழின் மடியில் என்கின்ற என்னுடைய 2வது கவிதை நூலினையும் 2011ஆம் ஆண்டு வெளியிட்டேன். நூலினை பேராசிரியர்
கு. ஞானசம்பந்தன் அவர்கள் வெளியிட கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் பெற்றுக்கொண்டார். இப்படியாக தொடர்ந்த எனது வாசிப்பு பயணம் சமீபத்தில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி அன்று என்னுடைய 3வது கவிதை நூலான விழியின் ஓசை என்கிற புது கவிதை நூலினை எங்களுடைய பள்ளி வளாகத்தில் வெளியிட்டேன். இந்த நூலினை பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா திரு அருள் பிரகாசம் அவர்கள் வெளியிட ஐக்கூ கவிஞர் திரு மு. முருகேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்ள கவிஞர் ஆதிரா முல்லை அவர்களும் எழுத்தாளர் உதயம் ராம் அவர்களும் வாழ்த்துரை வழங்கி விழாவினை சிறப்பித்தார்கள். என்னுடைய 2வது கவிதை நூலுக்கு கவிஞர் பழனி பாரதி, பாவிஜய், கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன், கவிவேந்தர் மு. மேத்தா அவர்கள் வாழ்த்துரையும் அணிந்துரையும் வழங்கி சிறப்பித்திருந்தார்கள். அதே போன்று என்னுடைய 3வது கவிதை நூலுக்கு கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வாழ்த்துரையும், கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துரை வழங்கியிருக்கின்றனர். முன்னாள் தலைமைச் செயலாளர் முனைவர் வே. இறையன்பு அவர்களும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களும் வாழ்த்துரை வழங்கி, இயக்குனர் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் அணிந்துரையும் வழங்கியிருக்கிறார்கள். ஸோ இப்படியாக 3 நூல்களை வாசிப்பு பழக்கத்தின் வாயிலாக 3 கவிதை நூல்களை வெளியிட்ட நான் இன்னும் எனது வாசிப்பு தளத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வாசிப்பின் வழியே எனது பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகிற இந்நாளில் எத்தகைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பதை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பு. ஆசிரியராக எங்களுக்கும் கூடுதல் பொறுப்பு உள்ளது. அணிலாடும் ஒன்றில் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய அழகிய நூலின் பெயர் இது. கூட்டு குடும்பங்கள் முற்றிலுமாக சிதைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப உறவுகளின் உன்னதமான பண்புகளை அழகிய அணிலாடும் ஒன்றில் நூலில் வடித்து கொடுத்திருக்கிறார் மறைந்த கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் திரு முத்துக்குமார் அவர்கள். இந்த நூலில் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் ஆனந்தம் எல்லையில்லாதது. பொருளாதார புயலில் சிக்கி சிதைந்த குடும்பங்கள் தனித்தனி குடும்பங்கள் ஆன பிறகு மீண்டும் தங்கள் பழைய உறவுகளை நினைத்து ஏங்கி தவிப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இத்தகைய சூழலில்தான் இந்த நூல் வெளியாகி இருக்கிறது. இப்படி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாய் மாமன், அத்தை, சித்தி, சித்தப்பா என உறவு விடுதுகளை தாங்கி நிற்கும் ஒரே ஆணிவேர் அன்பு. அன்பின் அடிப்படையில் குடும்ப உறவுகளுக்கிடையே நிகழ்ந்த வாழ்வியல் உணர்வுகளை நவீன தமிழ்நடையில் தனது அனுபவ கட்டுரைகளாக செதுக்கியிருக்கிறார் முத்துக்குமார் அவர்கள் அணிலாடும் முன்றில் என்கிற இந்த நூலில். இந்த நூலை நாம் இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவோம். உறவின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இந்த நூலை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த தலைமுறைக்கும் நாம் இதை அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை. இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு போட்டி தவிர்க்க முடியாதது. இன்றைய தொழில்நுட்ப உலகத்தில் போட்டி எல்லா இடத்திலும் இருக்கிறது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இயற்கையோடு போட்டி போட்டு எழுதிய கவிதையை உங்கள் முன் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மனிதர்களுக்கு இடையே மட்டும் போட்டி இல்லை, இயற்கையோடும் போட்டி போடும் திறன் பெற்றவன் மனிதன். இயற்கையோடு போட்டி போடும் மனிதன் இறுதியில் யார் வெல்கிறார் என்பதை தனது அழகிய வரிகளின் வழியாக கவிதையை எழுதியிருப்பார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய ஆலாபனை என்னும் நூலில். அவருக்கு இந்த கவிதை நூல் சாகித்ய அகாடமி விருதை பெற்று தந்தது என்றதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதோ அந்த போட்டி கவிதை. ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது.
நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், அது இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், அது புயலை எடுத்து வைத்தது. இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் பாதங்களை எடுத்து வைத்தேன். இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் பாதங்களை எடுத்து வைத்தேன். வானம் தோற்றது. வாசிப்பு பழக்கம் நம்முள் இருந்தால் நாம் அனைத்திலும் வெற்றி காணலாம் என்பதை இந்த கவிதையின் வாயிலாக திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெளிப்படுத்தியதை தங்களுக்கு வாசித்து காட்டினேன். ஏற்கனவே நான் கூறியது போல வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகிற இந்த காலத்தில் மாணவர்களுக்கும் நாம் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். இந்த தொழில்நுட்ப உலகத்தில் வாசிப்பை எப்படி அதிகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. மின்னணு சாதனங்களின் வழியாக ஏற்படும் வாசிப்பு என்பது மேம்போக்காகவே இருக்கிறது. நுனிப்புல் மேய்ந்துவிட்டு தேர்ச்சி பெற்று விடுவது போல இன்றைய வாசிப்பு இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. உயர்தர வாசிப்பு அண்மை காலமாக வேகமாக குறைந்து வருகிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி. விமர்சனத்தோடு வாசித்தல், விரிவாக வாசித்தல், ஆழமாக வாசித்தல், அமிழ்ந்து வாசித்தல், ஓய்வுக்காக வாசித்தல், நீளமானவற்றை வாசித்தல், மெதுவாக வாசித்தல், ஆராய்ந்து வாசித்தல் போன்ற வாசிப்பு முறைகள் இன்றைய தலைமுறை மாணவர்களிடையே முற்றிலுமாக குறைந்து போய்விட்டன என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்தகைய பலமுறை வாசிப்பு பழக்கங்களை நாம் மாணவர்களிடையே அறிமுகப்படுத்த வேண்டும். நுனிப்புல் மேய்வதை தவிர்த்து ஆழமாக வாசிக்கும் பழக்கத்தை மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அதை நமது இலக்கிய நிகழ்வுகளின் வாயிலாகவும் நாம் மாணவர்களை சென்று சேர்க்க முடியும். நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் அனைவரும் அவர்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பது அவரவர் விருப்பம். ஒரு புத்தகம் பெரிதாக என்ன செய்துவிடப் போகிறது என்று நினைப்பவர்களுக்கு நான் சொல்வது இதுதான். ஒரு புத்தகம் பெரிதாக என்ன செய்துவிடப் போகிறது, உன்னை ஒரு படியேனும் மேலே உயர்த்துவதை தவிர. எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் நீங்கள் வாசிக்கலாம். ஏதாவது ஒரு அனுபவம் நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் புத்தக வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த உங்களின் படைப்பு திறன் அதிகமாகும். உங்களின் அறிவு விசாலமடையும், எண்ணங்கள் மேலோங்கும், கற்பனைகள் வளம் அகலமாகும். பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் தன்னுடைய மின்னல் திரிகள் என்கிற கவிதை நூலில் எழுதிய கவிதை இது. அனைவராலும் கவிதைகள் எழுத முடியும். படிக்க படிக்க கவிதைகள் வரும்.
மின்னல்களை பற்றி அவர் இப்படி குறிப்பிடுகிறார். பொதுவாக மின்னல் வரும்போது நாம் என்ன செய்வோம்? நம் கண்களை மூடிக்கொள்வோம். அதை அவர் இப்படி அழகாக குறிப்பிடுகிறார் தன்னுடைய கற்பனை திறத்தால். நீலக்குளத்தில் நீந்தி விளையாடும் நிர்வாண பெண்கள் நீங்கள். நீலக்குளத்தில் நீந்தி விளையாடும் நிர்வாண பெண்கள் நீங்கள். மானமுள்ள மனிதர்கள் நாங்கள், அதனால்தான் கண்களை மூடிக்கொள்கிறோம். எப்படிப்பட்ட கற்பனை பாருங்கள். எல்லோருக்கும் இது போன்ற கற்பனைகள் வரும். இப்போது தங்களின் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தும் போது. நீலக்குளத்தில் நீந்தி விளையாடும் நிர்வாண பெண்கள் நீங்கள், மானமுள்ள மனிதர்கள் நாங்கள், அதனால்தான் கண்களை மூடிக்கொள்கிறோம். இன்றைய சூழலில் முரண்பாடுகள் உறவுகளுக்கிடையே அதிகமாக இருக்கிறது. விட்டு கொடுத்தல் குறைந்து போய் இருக்கிறது. இதை இப்படி அழகாக சொல்கிறார் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் மின்னல் திரிகள் என்கின்ற அதே நூலில். அவர் வைத்த தலைப்பு இன்ப முகவரி. இன்பம் இல்லத்தில் எப்போது வரும்? அதற்கான முகவரியை தனது கவிதையின் வழியாக சொல்கிறார் எனது பேராசிரியர். பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? காசு பண துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? சீர் செனத்தி தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? இயல்பாய் விட்டு கொடுத்தால் இன்பம் வரும். இப்படி அழகாக விட்டு கொடுத்தலை பற்றி எழுதியிருக்கிறார். வாசிப்பை பற்றி நான் எழுதிய சில கவிதைகள் இது. புத்தகம் திற அறியாமை வெளியேறும். நம்முடைய அறியாமை வெளியேற நாம் புத்தகத்தை திறக்க வேண்டும். புத்தகம் திற அறியாமை வெளியேறும். மனிதர்கள் மட்டும் புத்தகங்களை வாசிப்பதில்லை, இயற்கை கூட புத்தகங்களை வாசிக்காது. வாசலில் வீசி சென்ற நாளிதழை காற்று புரட்டியதும், வாசலில் வீசி சென்ற நாளிதழை காற்று புரட்டியதும் வாசிக்க தொடங்குகிறது வானம். வரிவிடாமல் வாசித்து கொண்டே வருகிறது காற்று, புத்தகங்களை குழந்தைகள் புரட்டும் போதெல்லாம். வரிவிடாமல் வாசித்து கொண்டே வருகிறது காற்று, புத்தகங்களை குழந்தைகள் புரட்டும் போதெல்லாம். உயரத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன புத்தகங்கள், ஆழமாக வாசிக்கப்படும் போதெல்லாம். உயரத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன புத்தகங்கள், ஆழமாக வாசிக்கப்படும் போதெல்லாம். 4 பக்க வண்ண புத்தகத்தை வைத்து கொண்டு செடிக்கு பாடம் நடத்துகிறது. 4 பக்க வண்ண புத்தகத்தை வைத்து கொண்டு செடிக்கு பாடம் நடத்துகிறது பூவின் மீது அமர்ந்திருக்கும் பட்டாம்பூச்சி. காதை பிடித்து திருகுவதைப் போல ஒவ்வொரு பக்கத்தின் முனையை திருப்பும் மனிதர்களை விட, கன்னத்தை மென்மையாக கிள்ளி கொஞ்சி வருடுவது போல பக்கங்களை புரட்டும் காற்றை மனதார நேசிக்கின்றன புத்தகங்கள். இன்னும் எத்தனையோ கவிதைகள் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தி புத்தகங்களை மேற்கோள் காட்டி வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து புத்தகங்களையும் நாம் அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டும். நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். கூட்டு குடும்பம் சிதைந்திருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் பற்றிய புத்தகங்களை மாணவர்கள், அடுத்த தலைமுறை அதிகம் வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் அவர்களின் மனதில் ஏற்படுத்த வேண்டும். அம்மா அப்பா பற்றிய கவிதைகளுடன் தொடங்கிய என்னுடைய கவிதை உரை அம்மா அப்பாவின் கவிதைகளுடனே முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த வகையில் அனைவருக்கும் பிடித்த அம்மாவின் புடவையை பற்றி ஒரு கவிதை இதோ உங்களுக்காக. அம்மாவின் புடவை. அம்மாவின் புடவையில் ஊஞ்சல் கட்டி ஆடினேன், சொந்தமானது சொர்க்கம். தலைக்கு வைத்து உறங்கினேன், தாலாட்டு பாடியது. போர்த்தி கொண்டு படுத்தேன், அரவணைத்து கொண்டது. வாசத்தை நுகர்ந்தேன், புத்துணர்ச்சி தந்தது. முந்தானையில் முகம் துடைத்தேன், முகம் மலர்ச்சியானது. கண்ணீர் துடைத்தேன், ஆறுதல் அடைந்தது மனம். அம்மாவின் புடவையை பிடித்து நடந்தபோது சிகரம் கூட சின்னதானது. கண்ணாமூச்சி ஆடும்போது அம்மாவின் புடவையில் மறைந்து கொள்வேன். கடைசி வரை காட்டு கொடுத்ததே இல்லை அம்மாவும் புடவையும்.
அம்மாவின் புடவையை எடுத்து உடுத்தும் போதெல்லாம் இன்னொரு அம்மாவாக காட்சி தருகிறாள் மகள். பொக்கிஷமாக வைத்திருக்கும் அம்மாவின் புடவையை அவ்வப்போது எடுத்து பார்க்கிறேன். கிழிசல்களில் தெரிகிறது அம்மாவின் முகம். பொக்கிஷமாக வைத்திருக்கும் அம்மாவின் புடவையை அவ்வப்போது எடுத்து பார்க்கிறேன். கிழிசல்களில் தெரிகிறது அம்மாவின் முகம். அம்மாவின் புடவை அம்மாவாகவே உயர்த்திருக்கிறது அம்மா இல்லாத எத்தனையோ பேருக்கு. அம்மாவின் புடவை அம்மாவாகவே உயிர்த்திருக்கிறது அம்மா இல்லாத எத்தனையோ பேருக்கு. அம்மாவை பற்றி நான் எழுதிய கவிதை இது. இறுதியாக ஒரு கவிதை அப்பாவை பற்றியும். அம்மாவின் புடவை நமக்கு எப்படியோ அப்படித்தான் அப்பாவின் செருப்புகளும். அப்பாவின் செருப்பு. ஒவ்வொரு ஜோடி செருப்புக்கும் ஒரு பயண கதை இருக்கும். அப்பாவின் செருப்புக்கும் அப்படித்தான். எத்தனை ஜோடிகள் இருந்தாலும் எளிதில் அடையாளம் காண முடியும் அப்பாவின் செருப்பை. ஒவ்வொரு முறை வாங்கித் தரும்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார், இவ்வளவு விலையில் எனக்கு எதற்கென்று. சலவை போட்ட வெள்ளுடை, கை கடிகாரம், கருப்பு ஃப்ரேம் கண்ணாடியுடன் புது செருப்பும் சேர்ந்து கொண்டால் கூடுதலாக தெரியும் அப்பாவின் கம்பீரம். அப்பாவின் கைபிடித்து நான் நடந்த போதெல்லாம் அவரின் கால் பிடித்து நடந்து வந்தது அந்த ஜோடி செருப்பு. மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நாட்களிலும் அப்பா கேட்டுக்கொண்டே இருப்பார், வெளியில் செருப்பு இருக்கிறதா பார் என்று. அப்பாவை கடைசியாக சுமந்து செல்லும் காட்சியை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தது இதுநாள் வரை அவரை சுமந்த செருப்பு. அணிந்திருந்த வெள்ளுடை, கை கடிகாரம், கருப்பு ஃப்ரேம் கண்ணாடி எல்லாம் வீட்டின் உள்ளே இருக்க, செருப்பு மட்டும் வாசலிலேயே காத்து கிடக்கிறது அப்பாவின் வருகையை எதிர்பார்த்து. இது போன்ற கவிதைகளை நீங்களும் வாசியுங்கள். உறவை பலப்படுத்தும், உணர்வை அதிகப்படுத்தும், நம்முடைய வாசிப்பு பழக்கத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். வாசிப்பை நேசிப்போம் என்கிற தலைப்பில் நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் கொடுத்தது இது. இந்த தலைப்பில் என்னால் இயன்றவரை பேசியிருக்கிறேன். எனக்கு பிடித்த கவிதைகள், நான் எழுதிய கவிதைகளில் எனக்கு பிடித்தது, என்னை உயர்த்திய புத்தகங்கள், எனது இளமை பருவம் முதல் இன்றைய பருவம் வரை இருக்கின்ற என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை தங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி எனக்கு. இந்த வாய்ப்பினை வழங்கிய நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், நிகழ்ச்சியை இரு செவிகளில் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் உள்ளம் மகிழ்கிறேன், உற்சாகம் அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க பாஸ்கர். மைக்கு கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. நன்றிங்க. மிகவும் சிறப்பான ஒரு உரை. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கவித்துவம் நிறைந்த உரையாகவும் இன்றைய உரை நமது அவையை அலங்கரித்தது என்று சொல்லலாம். செழுமை மிக்க கருத்தியலை தன்னகத்தே கொண்டு ஒரு ஆசிரிய பெருந்தகையாகவும் வலம் வரக்கூடியவர் அன்பு நண்பர் அவர்கள். எண்ணற்ற நல்லாசிரியர் விருதுகளை பல்வேறு அமைப்புகள் வாயிலாக பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இலக்கியம் சார்ந்த விருதுகளும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விருதுகள் இவரை அலங்கரித்த வண்ணம் இருக்கின்றன. இவரது தனித்துவமான ஒரு வாழ்வியல் முறையை கண்டு மிக சிறப்பான சிந்தனையை தன்னகத்தே கொண்டவர் கவிஞர் சி. பாஸ்கர் அவர்கள். எண்ணற்ற ஆளுமைகளுடனான பழக்கம் இருந்தாலும் தம்மை எப்பொழுதும் எளிமைப்படுத்திக் கொள்வதில், தனித்துவமிக்கவராக தனிமைப்படுத்திக் கொள்வதில் வல்லவராக விளங்குபவர் அன்பு நண்பர் அவர்கள். அன்பு நண்பர் அவர்களை சமீபத்தில் ஒரு பாவேந்தர் யுகப்புரட்சி என்ற ஒரு பாவேந்தருக்கான விழாவில் சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அரங்கேறியது. அப்பொழுது அங்கு இருந்த 10 கவிஞர்களுள் ஒருவராக அவர் கவிதை வாசித்த நிகழ்வு வெகுவாக மனதை ஈர்த்தது. 10ஓடு 1 11ஆக இல்லாமல் 10இல் தலையாய ஒருவராக கவிதை வாசித்த அந்த பாவேந்தரை பற்றிய புகழ்பா மிகவும் அழகு கோர்த்தது அன்றைய நிகழ்விற்கு.
அதன் பின்புதான் அறிந்து கொண்டோம். அன்பு நண்பர் அவர்கள் அ மிக அருகாமையில் வசித்து வருகின்றார். குடுவாஞ்சேரி பகுதியிலேயே வசித்து வருகின்றார் என்ற அ தகவல் மற்றுமொரு வியப்பினை பரிசளித்தது. மிக வெகு அருகாமையில் வசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களின் இணைப்பு எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வினை திட்டமிட்டோம். திட்டமிட்ட சில நாட்கள் கழித்து அன்பு நண்பர் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது, ஒரு சவாலான தருணம். கடந்த வாரம் ஞாயிறன்று அவரது மாமனார் இயற்கை எய்திய ஒரு சூழல். அதற்கான அ காரியங்கள் அனைத்தும் நேற்று தான் முடித்துவிட்டு சென்னை வந்து சேர்ந்தார். இந்த குறுகிய நேரத்தில் இதற்கான முன் தயாரிப்பையும் செய்து நமக்காக மிக நிறைவான ஒரு சிறப்புரையை அன்பு சகோதரர் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே வழங்கி இருக்கின்றார்கள். அவரது பணியில் எந்த அளவிற்கு அவர் ஆம், ஒரு அர்ப்பணிப்பு உள்ளவராக பயணிக்கின்றார் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்குவதில் வல்லவராகவும் அன்பு நண்பர் அவர்கள் இருக்கின்றார்கள். பல்வேறு சூழல்களுக்கு இடையிலும், சவாலான சூழல்களுக்கு இடையிலும், கடுமையான பயணங்களுக்கு இடையிலும் மிக நேர்த்தியான ஒரு கவிதையுடன் இணைந்த ஒரு அற்புதமான சிறப்புரையை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள், கல்லை நா ஜெயராமன் அவர்கள் வரிசையில் இப்பொழுது கவிஞர் பாஸ்கர் அவர்களும் நம்மோடு இணைந்து பயணிப்பது பெருமகிழ்வு அளிக்கின்றது. நிறைய கவிஞர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், படைப்பாளர்கள், கதை சொல்லிகள் என்று ஆசிரிய பெருந்தகைகள் என்று ஒவ்வொரு துறையிலும் வல்லவர்களாக விளங்கக்கூடியவர்கள் நம்மோடு கரம் கோர்த்து பயணிப்பது சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு ஒரு கூடுதல் பலத்தை எப்பொழுதும் அளிக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி கவிதா ஜீவா அவர்கள். அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாம் பங்கேற்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. இன்று 530வது நிகழ்வில் நற்சொல் தொகுப்பில் வாசிப்பை நேசிப்போம் குறித்து அன்பு நண்பர் கவிஞர் சி பாஸ்கர் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் பாஸ்கர் அவர்கள் இன்று முதன்முறையாக நம்மோடு இணைந்து கொண்டு வாசிப்பை நேசிப்போம்ன்ற தலைப்புல தொகுப்பு ஒரு சிறப்புரை கொடுத்திருக்காரு. மிக்க நன்றி. இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் வாசிப்பை நேசிப்போம்ன்ற இதை ஒட்டி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு. முதல்ல அம்மா அப்பா அவங்கள பத்தி அவங்க பகிர்ந்துகிட்டார். அப்பா தான் முதலாக வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணினார் அப்படிங்கிறதும், திருக்குறள் அது முதல்ல வாசித்த நூல் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. இருவரை பற்றியும் ரொம்ப அழகான கவிதைகளும் பகிர்ந்துகிட்டாரு. திருக்குறள் பார்த்தோம்னா ஈரடி தான் இருக்கு. ஆனா அது வாழ்க்கையில் நேரடியா வாழ்றதுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குது. அது நம்ம ஒரு வீட்டு பாடமா படிக்கிறோம். அது வீட்டு பாடம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஆன்மாவுக்கான உணவு அப்படிங்கிறது வாசிப்பு. உயிரை நீட்டிக்கும் வாசிப்பு. எப்போதும் வாடாத ஒரு பூ, எப்போதும் நாம் சூடிக்கொள்ள ஆசைப்படும் ஒரு பூவாக வாசிப்புங்கிறது இருக்கணும் அப்படின்னாரு. உடற்பயிற்சி அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது போல மனதிற்கான பயிற்சி அப்படிங்கிறது வாசிப்பு தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொன்ன ஒரு தத்துவங்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டார். புத்தகம் பேசினால் அப்படிங்கிற ஒரு கவிதையும், அந்த புத்தகம் பேசினா எப்படி இருக்கும்ன்ற ஒரு கற்பனையா இருக்கும். அது போன்ற கவிதையும் பேசி அப்போ பேச தொடங்கினா உலகத்தில் எங்கேயுமே நாடுகளுக்குடையில் சண்டை இருக்காது, அன்பு சொல் உலகாக மாறிவிடும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. தான் படித்த கல்லூரியில இருந்த நூலகம் அதை பத்தி சிறப்புகளையும் பகிர்ந்துகிட்டார். முத்தமிழ் மன்ற மாணவர் பேரவையால இருந்ததை பற்றியும், செயலாளராக இருந்தது, அப்புறம் முத்தமிழ் விழா நடந்தது,
அங்க கலந்துகிட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடங்கி நிறைய தமிழ் ஆளுமைகள் அவர்கள் கலந்து கொண்டது, அங்க கிடைத்த அனுபவங்கள், அதன் மூலமாக வாசிப்பு அப்படிங்கிறது எப்படி தனக்குள்ள வந்துச்சு, இன்னும் தமிழ் ஆர்வம் வந்தது, இதெல்லாம் பற்றியும் பகிர்ந்துகிட்டார். முதலாக தலைப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்காரு, புது கவிதை நூல். அது அப்துல் ரஹ்மான் அவர்கள், வைரமுத்து அவர்கள், இயக்குனர் பாலச்சந்தர், ஆம், அவருடைய கல்லூரி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் எல்லாருமே அதுக்கு அணிந்துரை கொடுத்தது, வாழ்த்துரை கொடுத்தது பத்தியும் கபிலன் வைரமுத்து அவர்கள் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதும் சொன்னாரு. 2வது புத்தகம் கு ஞானசம்பந்தம் அவர்கள், நெல்லை ஜெயந்தா அவர்கள் இவங்க எல்லாமே கலந்துகிட்டு அந்த புத்தகம் பத்தியும் பகிர்ந்துகிட்டாரு. 3வதாக விழியின் ஓசை அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுல அருள் பிரகாசம் அவர்கள், முருகேஷ் அவர்கள் இவங்க எல்லாம் கலந்துகிட்டது, அவங்க வாழ்த்துரை கொடுத்தது, இதை பத்தி எல்லாம் பகிர்ந்துகிட்டாரு. 2வது புத்தகத்துல கூட சிற்பி பாலசுப்ரமணியம், ஈரோடு தமிழ் அன்பன் அவர்கள் எல்லாருமே அணிந்துரை கொடுத்தது, இறையன்பு அவர்கள், பாரதி பாஸ்கர் அவர்கள் இவங்க எல்லாம் அணிந்துரை கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் பற்றியெல்லாம் பகிர்ந்துகிட்டார். நிச்சயமா கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 3 புத்தகங்களுமே ரொம்ப சிறப்பாக வெளியிட்டிருக்காரு அவரு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அணிலாடும் ஒன்றில் அப்படின்னு முத்துக்குமார் அவர்களுடைய புத்தகம், கவிதைகள் பற்றி நிறைய கூட்டு குடும்பத்தின் அவசியம், மனிதர்களோடு எப்படி ஒன்றிணைந்திருப்பது அப்படிங்கிறதுக்கான அவசியம் குறித்தும் சொன்னாரு. வாசிப்பின் முறைகள்லயே நமக்கு தெரியறது இல்ல அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இன்னைக்கு இப்ப புத்தகம் படிக்கிறோம்னா பள்ளியில இருக்க புத்தகம் மட்டும்தான் படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி வாசிப்பில் எவ்வளவு ஆழமாக படிக்கிறது, எவ்வளவு முறைகள் இருக்கு, அது எல்லாமே பகிர்ந்துகிட்டாரு. புத்தகம் நம்ம என்ன செய்யும் நமக்கு அப்படின்னா, அது நம்மை ஒரு படி மேலே உயர்த்தும், நம் அறியாமையை அகற்றும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அவருடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர் எழுதின புத்தகத்திலிருந்து சில கவிதைகளையும் பகிர்ந்துகிட்டார். முதல்ல அம்மா அப்பாவோட கவிதைகளை தொடங்கின மாதிரி நிறைவான அம்மாவின் புடவை பற்றி அவர் எழுதினதும், அப்பாவின் செருப்பு பற்றி எழுதியிருந்ததும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்பாவின் செருப்பு அப்படிங்கிறது, அப்பா அப்படின்னு நமக்கு உழைப்பு அப்படின்னு ஞாபகம் வரும். அவரை கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு சேர்க்கிற அந்த செருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தி கவிதையாக எழுதியிருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் மரக்கன்று நடும் பழக்கம் உள்ளவர் அவர். அவரை அந்த மாதிரி ஒரு அப்பா புதைத்த இடத்தில் கூட ஒரு மரக்கன்று தான் வளர்ந்திருந்தது சில காலங்களுக்கு பிறகு எழுதியிருந்ததும் ரொம்ப கவிதைத்துவமாகவும், அப்பாவை பத்தி எழுதியது ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு வாழ்த்துக்களும் நன்றியும். ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு பாஸ்கர் ஐயாவுடைய உரையிலிருந்து அவர் எந்த அளவுக்கு வாசிப்பு ஒவ்வொரு படிப்படியா வந்திருந்தார் அப்படிங்கிறத நம்மளுக்கு ரொம்ப அழகா அப்படியே அவருடைய அனுபவத்துக்குள்ளேயே போன மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா அவங்க அப்பாவை பத்தி சொன்னாங்க. எனது முதல் ஆசிரியரும் அவர்தான், வாசிப்பை நேசிக்க வைத்தவரும் அவர்தான். அதுவும் முதலாக திருக்குறள் புத்தகத்தை அதை பத்தியும் ரொம்ப அழகா, அது வீட்டு பாடம் இல்ல, அதுல நம்மளுடைய வாழ்க்கை பாடம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது ஒவ்வொரு இதையுமே இன்னைக்கு ஒரு கவிதையை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த மாதிரிதான் இருந்தது. ஐயாவுடைய பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. தமிழ் எந்த அளவுக்கு அவருக்குள்ள ஊறி போயிருக்குதுங்கிறதும் அவர் சொன்னார். நான் படித்தது வேதியியலாக இருந்தாலும் நான் அதிகமா பயணிச்சது தமிழ் பேராசிரியர்கள் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. தான் மட்டும் வாசிப்பை நேசிச்சது இல்லாம தங்களுடைய மாணவர்களுக்கும் அதை கொண்டு போய் அதுலயும் நிறைய அவங்களும் சாதிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. மஞ்சு பார்கவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவிஞர் பாஸ்கர் அவர்களுடைய துறையை கேட்பதற்கான வாய்ப்பை கொடுத்த இயற்கைக்கு, சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் நன்றி கூறுகிறேன். இந்த விட்டு கொடுத்தல் பற்றி அப்துல் காதர் ஐயா அவர்கள் எழுதிய கவிதை அழகாக எடுத்து கூறினீர்கள் ஐயா. பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, இயல்பாக விட்டு கொடுத்தால் இன்பம் வரும். மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு கவிதை. இப்படி நாம் அனைத்து உறவுகளிடமும் விட்டு கொடுத்து இயல்பாக வாழ்ந்துவிட்டால் இந்த பூமியே அமைதியாக இருந்துவிடும். அதே போல ஒவ்வொரு கருத்துக்களும் சரி, அச்சாணியில் அடித்து நம் முன்னே வைக்க வேண்டும் என்பதை போலதான் இருந்தது. எல்லாமே மிகச்சிறப்பு. இந்த மாதிரி ஒரு ஆளுமையை நமக்கு அழைத்து வந்து பேச வைத்த நமது சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டா அவர்களுக்கு
அன்பையும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பாசம், அன்பு, நேசிப்பு, வாசிப்பு. இன்று காலை கிடைத்த தகவல்களை பின்பற்றினால் மட்டுமே போதும். நாம் ஒரு செழுமைமிக்க மனிதர்களாக வாழ்ந்துவிட முடியும் நண்பர்களே. இதை எனது வாழ்விலும் நான் முக்கியமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சகோதரர் அவர்களின் உரை மிகவும் அருமையாக இருந்தது. அதுவும் காலையிலே ஒரு தேன் பாய்ச்சினது மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க உரையில் எங்கேயுமே கவித்துவமான வார்த்தைகள். அவர் நீண்ட கவிதை வாசித்தது போல தான் எனக்கு தெரிஞ்சது. அது நீள் கவிதை மாதிரி தான் அந்த உரையே இருந்தது. அது கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அது கவிதை மாதிரியே எடுத்துகிட்டு போகிறது ஒரு தனித்திறமை தான். அது சகோதரருக்கு இயற்கையாகவே இருக்குது. அதே மாதிரி அப்பா அம்மாவில் ஆரம்பித்து அப்பா அம்மாவிலே கொண்டு வந்து முடித்தார். அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தது. அது அவர் டச் பண்ண அந்த கவிஞர்கள் எல்லாமே அப்துல் ரஹ்மான், கவிக்கு அப்துல் ரஹ்மான், அப்துல் காதிர், அப்புறம் நம்ம முத்துக்குமார் அனைவருமே வாழ்வியலையும் ஊக்கத்தையும் அளிக்கின்ற கவிஞர்கள். சமகாலத்தில் அவர் வாழ்ந்த மிகப்பெரிய கவிஞர்கள் அவங்க எல்லாருமே. அவர்களை தேடி இப்போ உள்ளவங்க படித்தாக்களே நம்ம நிறைய கற்றுக்கலாம். முத்துக்குமார் அவர்களோட கவிதைகள் கூட நம்மளுக்கு நெஞ்சை தொடர அளவுக்கு எல்லா கவிதைகளுமே இருக்கும். ஊக்கம் தர்ற கவிதையாக இருக்கும். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களோட கவிதைகள் 2 வரி 3 வரியிலே நம்மளை ஒரு ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவர் கவித்திறன் படித்தவங்க. அதுபோல் அவங்களுடைய நூல் வெளியீட்டுக்கெல்லாம் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னாங்க. இதுவே ஒரு பெரிய பாக்கியம் தான். ஏன்னா வாழ்கின்ற மகாகவி அப்படின்னு போற்றப்படுகிற ஈரோடு தமிழன்பன் ஐயா. அவர்கள் கையால், அப்புறம் ஞான சம்பந்தன் ஐயா, இன்னும் பல பேர்கள் அவருடைய நூலில் வெளியிட்டுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். இந்த கவிதை இவர் வாசிக்கிறத கேட்டு எனக்கே ஒரு கவிதை வந்துடுச்சு அவர் மேலே. அந்த ஒரு கவிதையை மாத்திரம் இப்போ வாசிச்சிடுறேன். தமிழை நேசித்தால் வேதியியல் ஆசிரியனுக்கும் வேதியியல் மாற்றம் நிகழும். அமிலம் காரம் என்று வகுப்பெடுப்பவன் வாயில் தமிழின் சாரம். சரிவிகிதத்தில் சேர்ந்தால் சேர்மம், தனிமங்கள் இரண்டும் சரிவிகிதத்தில் சேர்ந்தால் சேர்மம். அவன் உரையில் எங்கும் தமிழின் கூர்மம். அம்மா புடவை கொண்டு நெஞ்சை தொட வைத்தான். அப்பாவின் செருப்போ நம் அதிசிறப்பு. மேலும் சிறக்கட்டும் அவனின் சிறப்பு. நன்றி. மிக்க நன்றியா. காலையிலே ஒரு அருமையான உரையை கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப சிறப்புங்க காசி ஆறுமுகம். ரொம்ப அழகா கவிதையாவே உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்கள் இன்று வேதியியல் துறையா இருந்தாலும் தமிழ்ல அவ்வளவு அருமையா, அது உரைன்னு சொல்ல சாதாரண உரைநடை மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவர் கவி உரை மாரி பண்ணிட்டாரு. எல்லாமே கவிதையாவே 45 நிமிடங்கள் கவிதை வடிவிலேயே அவர் உரையா ஆற்றினது சிறப்பா இருந்தது, அருமையா இருந்தது. அவரு அம்மா அப்பாவில் ஆரம்பிச்சு, அப்பா தான் எனக்கு முதல்ல வாசிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்து, அவர் தையலராக ஒரு ஹோட்டலும் வச்சிருக்கிறதுனால நாளிதழ்கள் தினசரி வந்தா அத குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒரு வரி விடாம வாசித்து அப்படி பழகி, அங்க அரசு பள்ளியில நூலகங்கள் வசதி இல்லைன்னாலும் கல்லூரியில அதை நல்லா பயன்படுத்தி அவர் தமிழ் துறையை நாடி தமிழ் ஆசிரியர்கள்ட்ட பேராசிரியர்கள்ட்ட தமிழோட ஆர்வத்தை காமிச்சு அந்த தமிழ் மீது உள்ள பற்றை அருமையா வெளிக்காட்டி அந்த வாசிக்கின்ற பழக்கத்துல நல்லா அருமையா அனுபவிச்சிருக்காரு. பல பெரிய எழுத்தாளர்கள் சிறப்பு விருந்தினராக வந்த அந்த கல்லூரியில இவரும் அந்த கல்லூரியில அவர்களை திரும்பிப்படுத்தும் அளவிற்கு இவரு ஒரு கவிஞரா மாறி இருக்காரு.
நல்ல ஒரு கவிதைகள் நிறைய சொன்னாரு. அதுல இந்த இறுதியா முடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கவிதை சொன்னாரு. புத்தகங்கள் வாசலில் சரி இது நாளிதழ்கள் வாசலில் வீசப்படும் போது அது பறந்து செல்லும் பொழுது வானம் வந்து வாசிக்கிறது. குழந்தைகள் பக்கத்தை திருப்பும் போது காற்று வந்து வாசிக்கிறது. ஒரு நல்ல ஒரு கற்பனையா, அவ்வளவு கற்பனை மிகுந்த ஆஹ், அந்த அந்த இதை வந்து அவ்வளவு அழகா சொன்னாரு. அப்புறம் எனக்கு அந்த மின்னலை பத்தி ஏதோ ஒரு கவிதை சொன்னாரு. அது இன்னொரு தடவை சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல கரெக்டா எனக்கு கட்டாச்சு. அது மின்னலை பத்தி சொல்லிட்டு எப்படி ஒரு கற்பனை அப்படிங்கிற மாதிரி வியப்பா சொன்னாரு. அப்துல் அப்துல் காதரா அப்துல் ரகுமான் எழுதிய அந்த கவிதைகளை என்னமோ நினைக்கிறேன். உம் நன்றி பாஸ்கர் சகோதரர் அவர்களுக்கு நன்றி. வேதியியல் துறையா இருந்தாலும் அவரு எப்படி கிளாஸ்ல பாடம் எடுப்பாருங்கிறது ஒரு கற்பனையும் வருது. அவ்வளவு அருமையா தூய தமிழ்ல ஒரு கவிதை வடிவில அவர் உரையாற்றினது வந்து கற்பனை பண்ணி பார்க்கறேன். கிளாஸ்லயும் எப்படி எடுப்பாரு அப்படின்ட்டு. இயல்பா பேசுவாரா, இப்படி கவியா பேசுவாரா அப்படின்ட்டு. நன்றி, வாழ்த்துக்கள் பாஸ்கர். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். ஆண்டி அண்ணா, நீங்களும் கை உயர்த்திருக்கீங்க, நான் அழைப்பு கொடுத்திருக்கேன். ஆம். உங்களோட ப்ரொஃபைலை டச் பண்ணீங்கன்னா அக்செப்ட் இன்வைட்னு இருக்கும், அதை மட்டும் அழைப்பை ஏற்றுக்கோங்க. ஏற்கனவே 2 முறை அழைப்பு கொடுத்தாச்சு. உங்க ப்ரொஃபைலை மட்டும் கிளிக் பண்ணி அக்செப்ட் இன்வைட் கொடுங்க. அப்புறம் ஒரே நிமிடம். பேசுங்க சார். இல்ல, ஆக்சுவலா இன்னொரு இது நல்ல ஒரு சமுதாய பார்வையாக, சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறையாக அடுத்த தலைமுறைக்கு இந்த வாசிப்பை எடுத்துட்டு போவோம். அத அருமையா அந்த இதுல சொன்னார். அந்த புத்தகம் வாசிப்பதனால என்னென்னலாம் நன்மைகள் நடக்குங்கிறதையும் நல்லா விவரிச்சு சொன்னார். சிறைகள் கைதிகள் குறையும், சிறைகள் குறையுமா என்னமோ சொன்னாரு. அதே மாதிரி நண்பர்கள் அதிகமாகும். பல நண்பர்கள் அதிகமா அந்த புத்தக வாசிக்கிறதுல என்னென்ன நன்மைகள்ங்கிறதையும் நல்ல ஒரு தொகுப்பா அருமையா விளக்குனாரு. அப்புறம் அந்த அடுத்த தலைமுறை வந்து இந்த குடும்பம், கூட்டு குடும்பமா இருந்த நம்ம பழைய பாரம்பரியமா நம்ம வாழ்ந்த அந்த கூட்டு குடும்பம் இப்ப சிதைந்து இருக்குது. திரும்ப அதை மீட்டெடுக்கிறதுக்கு குடும்ப உறவுகள் பற்றிய புத்தகங்களை வந்து அடுத்தது தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு சொல்லணுங்கிற ஒரு அக்கறையோட அதை குறிப்பிட்டு சொன்னாப்ல. அதுவும் நல்லா இருந்தது, அதையும் சொல்ல விரும்பினேன். அப்புறம் அந்த சேலை, அம்மா சேலை அப்படிங்கிறது அது நிறைய பேத்துக்கு நான் கல்லூரியில படிக்கும்போது கூட ஒரு நண்பர் வந்து பெட்ஷீட் போர்வை எடுத்துட்டு வர்றது போல சேலையை தான் எடுத்துட்டு வந்தாரு. சேலையை பொத்தி தான் படுப்பாரு. அவர் அந்த சின்ன வயசுல இருந்தே அம்மாவோட சேலையவே பொத்தி படுத்து அவர் போர்வை பொத்துறதுக்கு பழக்கம் இல்லாம இருந்தது. ஸோ எல்லாரும் வித்தியாசமா அவரை பார்ப்போம். என்னப்பா சேலையை போய் பொத்தி படுக்கிற அப்படின்ட்டு. அந்த மாதிரி சேலை, அம்மாவோட சேலை வந்து அவ்வளவு ஒரு அந்த வாசனை, சேலையோட வாசனையோட அவர் இன்னமும் ஒரு அந்த சேலையை பொத்தி தான் படுப்பாப்புல. ஸோ அந்த அம்மாவின் சேலை, அப்பாவின் செருப்பு, அந்த இறுதியை முடிக்கும் போது அவ்வளவு அருமையா இருந்தது. நல்லா உணர்ந்து எழுதியிருக்காரு. நன்றி நன்றி. இதை மறந்துட்டேன் சொல்ல. நன்றி. மிக்க நன்றி. நிறைய அவர் பேசுன நிறைய கருத்துக்களை மீண்டும் நினைவுபடுத்தியதற்கு நன்றி. ஜெயராமன் ஐயா, வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவிஞர் சி பாஸ்கர் அவர்களுடைய வாசிப்பை நேசிப்ப உரை மிகச் சிறப்பாக இருந்தது.
உண்மையிலேயே அவருடைய முழு உரையை பற்றியும் கருத்துக்கள் சொல்ல வேண்டுமானால் நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். நேற்றுக்கு கூட அவர் சகோதரர் பிரிட்டோ அவர்கள் அவருடைய ஆனந்த விகடன் பத்திரிகையில வந்து அவருடைய கவிதையை பதிவிட்டிருந்தார். படித்தேன். மிகச்சிறப்பு, அற்புதமான வரிகள், மிக அருமையான படைப்பு. வாசிப்பு, இதை பற்றி அவர் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறார். வாசிப்பு பற்றிய அறிஞர்களின் கருத்துரைகள், வாசிப்பு பற்றிய பயன்கள், அதனுடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் மிக அழகாக கவிதைகளாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய ஒரு நினைத்தால் வருவதல்ல கவிதை, நினைத்தால் வருவதல்ல கவிதை, நெஞ்சு கணத்தால் வருவதுதான் கவிதை என்று சொல்வார்கள். அதேமா அதை வலம்புரி ஜான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை போல தன்னுடைய கணத்து போன கவிதைகளை எல்லாம் இங்கே பதிவிட்டிருந்தார். இது ஒரு சிறப்பான ஒரு அவருடைய கவிதைகள் இருந்தது. அம்மாவை பற்றி ஐயா சொன்னதை போல அம்மாவை பற்றி, அப்பாவை பற்றி அவருடைய கவிதைகள், சமூகத்திற்கு அவர் சொல்ல வேண்டிய கவிதைகள், நாளைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் இந்த வாசிப்பு என்பது எவ்வளவு பயனுள்ளது என்பதை எல்லாம் அவர் சொன்னார். நான் நிறைய வாசிப்பவன் என்கிற அந்த வகையில நிறைய வாசிப்பு, அதில் நான் அதிகமாக வாசிப்பது கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவருடைய நூல். எங்க போனாலும், எந்த நூலகத்துக்கு போனாலும் அவருடைய முதல் நூல் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் வேறு நூல்களுக்கு நான் போவேன். அப்படி அவர்களை எல்லாம் அவர்கள் முன்னோடியாக அவர் பணியாற்றிய கல்லூரியில அவர் படித்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. புதுக்கவிதை உலகுக்கு அவர் ஒரு வரவு, நல்ல வரவு. அவர் மேலும் மேலும் பல படைப்புகள் படைத்து இந்த சமூகத்துக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை வழங்க வேண்டும், பயனுள்ளதாக செய்ய வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம், இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். நன்றி அனைவருக்கும். பாஸ்கர், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். பாஸ்கர் இருக்கீங்களா? உங்களுடைய தொலைபேசியில வலது மூலையில, கீழ் வலது மூலையில மைக் சிம்பல் இருக்கும். நன்றி. வணக்கம். இலக்கிய வெள்ளி இன்று இனிமையான வெள்ளி ஆகியிருக்கிறது. உங்கள் அனைவரின் இதயங்களுடன் சேர்ந்த பொழுதிலிருந்து என்னுடைய வாசிப்பை நேசிப்போம் கவிதை உரைக்கு பின்னூட்டம் தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் சொல்லும் இனிப்பான நன்றிகள். உங்கள் அனைவரையும் நேரில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் இப்போது என் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அத்தனை பின்னூட்டங்களுக்கும் நன்றி. நான் பேசிய கவிதைகளை அப்படியே மீண்டும் ஒரு முறை மறுசுழற்சி செய்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் 2 செவிகளையும் ஒரு இதயத்தையும் என் கவியுரையின் மீது செலுத்தி இருக்கிறீர்கள் என்பதை இதிலிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். பின்னூட்டம் தந்த சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய நண்பர் பிரிட்டோ அவர்களுக்கு எனது பேரன்பும் பெரும் நன்றியும். சார் ஒருத்தர் பேசும்போது கேட்டார், மின்னல் கவிதை. பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் மின்னல் திரிகள் என்கிற நூலில் எழுதிய கவிதை. நீலக்குளத்தில் நீந்தி விளையாடும் நிர்வாண பெண்கள் நீங்கள், நீலக்குளத்தில் நீந்தி விளையாடும் நிர்வாண பெண்கள் நீங்கள், மானமுள்ள மனிதர்கள் நாங்கள், அதனால் தான் கண்களை மூடிக்கொள்கிறோம். இதுதான் அந்த கவிதை, முழுமையான கவிதை. அவர் ஒரு முறை கேட்டிருந்தார், அதுக்காக திரும்ப சொல்ல வேண்டிய நேரம் இது. அப்புறம் சார் கேட்டிருந்தார், வகுப்பில் எப்படி இருக்கும், நான் அதை ஆர்வமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. வகுப்பிலும் ஆங்கில கல்வி முறை, வேதியியல், சிபிஎஸ்சி பள்ளியில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அதனால் வேதியியல் நடத்தும்போது
நான் படித்தது தமிழ் தான், வேதியியல்லாம் தமிழ் மொழியில் தான் படித்தேன். இருந்தாலும் கல்லூரி காலத்தில் ஆங்கிலம் வழியில் படித்து இப்போ பாடம் எடுத்து கொண்டிருக்கிறது ஆங்கிலம். இருந்தாலும் இடையிடையே நான் தமிழ் சார்ந்த சம்பவங்களையும் கவிதைகளையும் மாணவர்களிடம் கூறுவது உண்டு. நான் பாடம் எடுப்பது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே. இருந்தாலும் பள்ளி விழாக்களில் நான் மேடை ஏறும்போது கைத்தட்டல்கள் அதிகம் கிடைக்கும் என்னுடைய கவிதைகளுக்கு. காரணம், நான் மாணவர்களை ஈர்க்கும் வகையில் பேசுகிறேன் என்கிற நம்பிக்கை மாணவர்களுக்கு உண்டு. அதனால் இந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8 9 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் என் பேச்சின் மீது ஒரு ஈடுபாடு இருக்கும். குறிப்பாக 6 7 8 மாணவர்களுக்கு நான் வேதியியல் ஆசிரியர் என்று சொன்னால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சார் நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் தமிழ் டீச்சர் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், டேய் நான் தமிழ் டீச்சர் இல்லைடா, கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் அப்படின்னா. அப்போ அன்றைக்கி தமிழை நல்லா பேசுனீங்க அப்படின்னா அப்போ நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் சப்ஸ்டிடியூஷன், ஒரு டீச்சர் வரல அப்படின்னா இன்னொரு கிளாஸுக்கு சில டீச்சரை போடுவாங்க, ஃப்ரீயாக இருக்கிற டீச்சர்ஸ். அங்கே நான் 6 7 8 போகும்போது அந்த பசங்களாம் சொல்லுவாங்க, சார் 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 இன்றைக்கி ஒரு கவிதை சொல்லுங்கள் சார், இன்றைக்கி ஒரு கவிதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு போகிறப்பெல்லாம் கேட்பாங்க. நான் திருக்குறள் பற்றியும் மற்ற இலக்கிய நூல்களை பற்றியும் சில சின்ன சின்ன கவிதைகளை சொல்லிவிட்டு, இப்படி தான் எழுதணும், இது மாதிரி புத்தகத்தை படிங்க அப்படின்னு நான் அந்த ஒரு 45 நிமிடத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு இலக்கிய அனுபவத்தை பசங்களுக்கு நான் பகிர்ந்துட்டு வருவேன். ஸோ அதனால் என்னுடைய பேச்சுக்கு ஈடுபாடு இருக்கும். நான் வேதியியல் ஆங்கிலத்தில் எடுத்தாலும் மாணவர்கள் மத்தியில் நான் என்னுடைய இலக்கிய பணியை முடிந்த அளவுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பது நான் சொல்ல வேண்டிய செய்தி. பின்னூட்டம் தந்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள். உங்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்பது எனது விருப்பம். காலம் கை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது பெரும் நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஆறுமுகம், நீங்க பேசுறீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை, சகோதரர் வீட்டு பூனை கூட கவி பாடுது அப்படின்னு சொல்ல வந்தேன். கம்பன் வீடு மாதிரி பாஸ்கர் அவர்களுடைய வீட்டுல பூனையும் கவிதை பாடுது. உறவுகளை நேசிப்பது தான். சிறப்பு. அதை எல்லோருக்கும் எடுத்து சொன்னீங்க. காசி ஆறுமுகம், மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அருமையாக இன்றைக்கு ஒரு நிறைய கவிதைகள் கேட்ட ஒரு அனுபவங்கள் இருந்தது. அதோடு நீங்க மாணவர்களுக்கு சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேதியியல் ஆசிரியர் சில சமயம் எனக்கே சந்தேகம் வந்துருச்சு, இந்த தமிழ் ஆசிரியர் தானே அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு தமிழ் ஆசிரியர்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு தமிழ் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கு, இருக்கு. அதை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அவங்க எல்லாம் வந்துட்டு ஆர்வமா கேக்குறாங்க. நீங்க பேசுறது அப்படின்னு கேட்கறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வாசிப்பை பத்தியோ தமிழை பத்தியோ பேசினா ஆர்வம் இல்லை குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம நினைக்கும் போது குழந்தைகள் எல்லாருமே அதை பத்தி கேட்கறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். ஒரு ஆசிரியராக நிறைய பேருக்கு தமிழையும் நல்ல கருத்துக்களையும் எடுத்துட்டு கொண்டு சேர்க்கிறதுக்கும் அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சசிகலாமா, நீங்க பேசலாம். வணக்கம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றிங்க சகோதரர். காலையில ஒரு நல்ல ஒரு கவிதைக்கு நாங்க கவிதை கேட்கறத விட இறுதியா ஒரு பூனை சவுண்டோட நீங்க பேசுனது பார்த்தா உங்களுக்கு அது வந்து ரித்தமா ஒரு மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருந்தது. உங்களோட கவிதைக்கு நன்றிங்க. வாழ்த்துக்கள். உங்களோட அனைத்து வளர்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பிரதர். நான் வாழ்த்துக்கள் சொல்லதான் மேல வந்தேன். நன்றிங்க. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சசிகலாமா. மஞ்சு பார்கவி, நீங்க பேசலாம். அந்த உறவுகள் பற்றி, உறவுகள் இயல்பாக இருப்பதை பற்றி அவர் கவிதை கூறியதை மீண்டும் ஒரு முறை கூற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா இருக்கீங்களா? லைன்ல இருந்தா அந்த கவிதை மட்டும் ஒரு முறை சொல்லுங்க. அம்மாவின் புடவைங்களா? விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல். இன்ப முகவரி அப்படின்ற தலைப்புல எழுதின கவிதை. பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா?
நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? காசு பண துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? சீர்சினத்தி தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? இயல்பாய் விட்டு கொடுத்தால் இன்பம் வரும். நன்றிங்க. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. ஆஹ் இந்த காசி அறுமுகம் ஒரு கவிதை கடைசியா சொன்னாரு அவரை பத்தி. அதுல அந்த தனிமம், அந்த வேதியியல் நல்லா அருமையா இருந்தது. அவர் ஒரு கவிஞர் தானே, அவருக்கு இயல்பு. அவர் கவிதை வடிவில் பேசினோடனே அவரு ஒரு கவிதை அவரை பத்தி எழுந்தது. அந்த வேதியியல் சம்பந்தப்பட்ட அந்த தனிமம், சேர்மம் என்னன்னு சொன்னாரு. சிறப்பா இருந்தது அந்த கவிதை. ஒரு தடவை சொல்லுங்க காசி அறுமுகம் சகோதரர் பாஸ்கர். அவரு கேட்டாரு என்னன்னு தெரியல. நன்றி. நிச்சயமா. அமிலம் காரம் என்று வகுப்பெடுப்பவன் வாயில் தமிழின் சாரம். தனிமங்கள் சரிவிகிதத்தில் சேர்ந்தால் சேர்மம், அவர் உரையில் எங்கும் இனிமையின் கூர்மம். தமிழை நேசித்தால் வேதியியல் ஆசிரியனுக்கும் வேதியன் மாற்றம் நிகழும். அம்மாவின் புடவை கொண்டு நெஞ்சம் தொட வைத்தான், அப்பாவின் செருப்போ வெகு சிறப்பு. மேலும் பெருகட்டும் அவர் சிறப்பு. நன்றி. மிக்க நன்றி சார். அருமையான வேதியியல் கவிதை. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை அந்த கவிதையை வாசித்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். ஆண்டி அண்ணா, உங்களுடைய ப்ரொஃபைல டச் பண்ணீங்கன்னா அக்செப்ட் இன்வைட் இருக்கும். ரேவதி, நீங்க ஒரு வாட்டி அழைப்பு கொடுங்க, ஆண்டி அண்ணாக்கு அக்செப்ட் பண்ணி மேல வர முடியுமா பார்க்கலாம். நிச்சயமாங்க வள்ளி. அண்ணா நான் அழைப்பு கொடுத்துருக்கேங்கண்ணா, முயற்சி பண்ணுங்க. நான் உங்கள் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா அக்செப்ட் இன்வைட் இருக்குங்கண்ணா, அதை நீங்கள் தொட்டு மேலே வந்துடலாங்கண்ணா. நான் அழைப்பு கொடுத்துட்டேங்க வள்ளி. மிக்க நன்றி அண்ணா. ஓ, வணக்கம் அண்ணா, நீங்க பேசலாம். நீங்க பேசுறது கேட்கல. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு திரும்பவும் வாங்க. உங்க மைக்கே காமிக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப பேசுங்க. இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கல. மீண்டும் கேட்கல. அவருக்கு இணைய சவால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஆண்டி அண்ணா, உங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்கு. ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ இணைய சவால் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை இயர்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா எடுத்துருங்க, இல்லைன்னா ஒரு தடவை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கூட சரியா வரும். மிக்க நன்றி அண்ணா. நிச்சயமா நாளைக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மிக்க நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு. நன்றி அனைவருக்கும். பாஸ்கர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இன்றைய நிகழ்வில் கடினமான சூழ்நிலையிலும் சரி, நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக ஒரு கவிதை வாசிப்பு அனுபவங்களை கொடுத்த உங்களுக்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின், கலாபம், சங்கர், சரவணன், செந்தில்குமார், விஜயாம்மா, சர்வஜித், சரவணன், கண்ணா, கண்ணன், கமலேஷ் அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிதா ஜீவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தன் வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.